செல்வம் பெருக, கடன் தீர, பணம் சேர, கோடீஸ்வர யோகம் உண்டாக வெள்ளிக்கிழமை சுக்கிரகூரை நேரத்தை சரியா பயன்படுத்தணும். கடன் தீர்வதற்கு முக்கியமான நேரம் பார்த்தீங்கன்னா எப்படி செவ்வாய் கூரை நேரமோ அதை போல செல்வம் சேர இந்த சுக்கிரகூரை நேரம் மிகவும் முக்கியமான ஒரு நேரமாகவே கருதப்படுதுங்க. நாம பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவோம். ஒன்று காலையில் ராகுகால நேரத்தில் கோயிலுக்கு போவோம், அல்லது மாலை பொழுதுல கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சிருப்போம். கோயிலில் ஒரு சிலர் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். கோயில் அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுப்போம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமான நாளாகவும் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான கிழமையாகவும் கருதப்படுது. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரகூரை நேரத்துல நாம சுக்கிர பகவானை நினைச்சு வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், அஷ்டமியில பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம் தேவைப்பட்டாலும், உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க பூஜிக்கப்பட்ட வெற்றி மேல் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அரகஜா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். ஆதரவற்ற முதியவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு வைபவ நாட்களையும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். சரி, வெள்ளிக்கிழமை சுக்கிரகூரை நேரம் இரவு 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யணும். சப்போஸ் இந்த வாரம் இதை நீங்க செய்ய தவறிட்டாலும் அடுத்த வெள்ளிக்கிழமையில தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. இதற்கு முதல்ல தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும். எப்பவுமே இந்த பரிகாரத்துக்குன்னே ஒரு கண்ணாடி டம்ளரை வாங்கி வச்சுக்கோங்க. எச்சில் பட்ட டம்ளரை நாம யூஸ் பண்ணக்கூடாது. காஃபி டீ குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த டம்ளரை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைங்க, பாட்டில் இருக்குது. அந்த பாட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மளிகை சாமா போட்டு வச்சுருந்தேன். மற்றபடி அதை நாங்கள் சாப்பிட்றதுக்கு, அதாவது எடுத்து குடிக்கிறதுக்கோ எச்சிலோ அதில் படலை, அதை யூஸ் பண்ணலாமான்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாது. அந்த பாட்டிலையோ அல்லது டம்ளரையோ எடுத்து அதில் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு சிறிதளவு வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதுக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் மேலே ஒரே ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு உங்கள் வீட்டில் நடு ஹாலில் வைக்கணும், அல்லது டிவிக்கு பக்கத்தில் வைக்கணும். டிவிக்கு பக்கத்தில் வைக்கும்போது தான் நிறைய பேருடைய கண்கள் அதில் படும். இப்போ வீட்டுக்கு வர்றவங்க, வீட்டில் இருக்கிறவங்களுடைய கண்களுமே அது அதை பார்க்குற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு வாரம் அது அதே இடத்துல இருக்கணும். இப்போ நடு ஹாலில் வச்சா யாராவது தட்டி விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா டிவிக்கு பக்கத்தில் வைங்க. அல்லது வரவேற்பறைன்னு உங்கள் வீட்டில் தனியாக முன்னாடி ஏதாவது சிட்டிங் ஹால் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல கூட எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல வைக்கலாம். நிலைவாசலில் வைக்கலாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பெட்டெல்லாம் வளர்க்கல, நான் எங்களோடது ஓன் ஹவுஸ் தான், அதனால் யாரும் என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க. நிலைவாசல வைக்கலாமானாலும் தாராளமாக வைக்கலாம். ஒன்று ஹாலில் வைங்க, அல்லது வீட்டில் எல்லாரும் பார்க்கக்கூடிய இடமா ஏதாவது அதுக்குன்னு நீங்கள் வீட்டில் விருந்தினர்கள் வர்றதுக்கு சோஃபா போட்டு வச்சுருப்பீங்களே, அதை மாதிரி இடங்களை ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. இல்லை நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணீர், வெட்டிவேர், ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு மஞ்சள் நாணயம் போட்டு இன்னைக்கு சுக்கிரகூரை நேரத்தில் வச்சிருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்ததும் அந்த தண்ணியை உங்கள் வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த வெட்டி வேர் எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்லா தொடச்சிட்டு ஒரு பச்சை நிற வஸ்திரம் எடுத்து அது மேலே வச்சு பூஜையில் வச்சுருங்க. அந்த மஞ்சக்கிழங்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஏதாவது விருட்சத்துக்கு அடியில், ஏதாவது ஒரு பெரிய மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டணும். இது மாதிரி 9 வெள்ளிக்கிழமைகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து இந்த பச்சை வஸ்திரத்தில் வச்சு அதை கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயில் உண்டியில் கொண்டு போட்டீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் தீரும். ஜாதக ரீதியாக உங்களுக்கு சுக்கிரதோஷம் இருந்தால் கூட அதன் வீரியம் குறைந்து உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். செல்வாக்கோட வாழக்கூடிய ஒரு நிலைமையும் சூழலும் உங்களுக்கு நிச்சயமா உண்டாகுங்க. இந்த சுக்கிரகூரை பரிகாரத்தை தவறாம நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்ல கேளுங்க, கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.